வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை த்ரிஷா அவதூறு மேல் சொல்லிவிட்டார் சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் என் மேல் அபாண்டமான ஒரு அவதூறை பரப்பி என் பெயரை கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்னு அவர் பேட்டி சம்பந்தமா திரிஷா தன்னுடைய நிலைப்பாட்டாக சொல்லி இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கார். 24 மணி நேரத்திற்குள் ஏவி ராஜு சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு, அதாவது எடப்பாடி அணியிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்தோட மான நஷ்டமும் எனக்கு தரணும் அப்படின்னு இருக்காங்க. மான நஷ்டமும் தரணும். அது யூடியூப் சேனல் மற்ற என்னென்ன சேனல் இருக்கோ, எத்தனை டிவி இருக்கு, அத்தனை டிவிலையும் பேட்டி கொடுக்கணும். பேட்டி கொடுத்து மற்றபடி என்னுடைய மன உளைச்சலை தீர்க்க வேண்டும், என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கார். கருணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். ஆமா, இதுக்கு இடையில ஒரு பழைய அதிமுக எம்எல்ஏ உடைய பேட்டி இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிடுச்சு. பழைய மாஜி அதிமுக எம்எல்ஏ இது சம்பந்தமான சில கருத்துக்களை சொன்னதா இன்னைக்கு ஒரு தகவல் போயிடுச்சு. அதாவது 2017 அந்த கூவத்தூர்ல பாஜகவால் கபலீகரம் செய்யப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல சசிகலாவின் ஏற்பாட்டின் அடிப்படையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த கூவத்தூர் ரிசார்ட்ல அடைக்கப்பட்டது வைத்தது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டது உண்மைதான். ஆமா, அது சி பாஸ்கருக்கு, விஜய் பாஸ்கர் சொந்தமான நண்பர்களுடைய ஒரு ரிசார்ட். அதுல அடைக்கப்பட்டது உண்மைதான். 13 நாட்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதுல 10 பெண் எம்எல்ஏக்கள், அதுல 3 பெண் அமைச்சர்கள் ஆமா அடைக்க வைக்கப்பட்டிருந்து உண்மைதான். அதே நேரத்துல அதனுடைய வேட்பாடு எப்படின்னா, உள்ள நுழைஞ்சவுடனே செல்போன்லாம் எல்லாம் பிடுங்கிட்டாங்க. செல்போன்லாம் பிடுங்கப்பட்டது. மற்றபடி யாரும் யாரோடும் பேசக்கூடாது, தனித்தனியார ஆளாளுக்கு தனித்தனியார யாரும் யாரோடும் பேசக்கூடாது. மற்றபடி கேமராக்களும் ஆஃப் செய்யப்பட்டன அப்படிங்கிறார் அந்த பழைய எம்எல்ஏ. சிசிடிவி கேமராக்களும் ஆஃப் செய்யப்பட்டன. அதனால யாரும் யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது. ரெண்டாவது, சமையலுக்கு தனிப்பட்ட ஆள்னு போட்டிருக்கிறாங்க பாருங்க. சமையலுக்கு தனிப்பட்ட ஆள் அங்கிருந்த சமையல்காரர்கள். ஏன்னா ஏதாவது ஒரு உள்ளூடு ஏற்பட்டு இவங்க ஏதாவது ஒரு தகவல் கொடுத்து, இப்பவே பல உண்மைகள் வந்துருச்சு. குறிப்பிட்ட நடிகை திரிஷாங்கிற கான்செப்டா 25 லட்சம் பேசப்பட்டார். கருணாஸ் அதுக்கு உறுதுணையா இருந்தார். பொய்யோ உண்மையோ என்ன, மற்றபடி பலவிதமான கருத்துக்கள் வந்துருச்சு. அப்புறம் சமையல்காரர்களும் இருக்கக்கூடிய பழைய ஊழியர்களை வச்சிருந்தா இன்னும் பயங்கரம். அவங்க போய் வெளியே சொல்லிடுவாங்க. அதனால அவங்கள ஃபுல்லா அமிச்சிட்டாங்க எல்லாருமே. இதுக்கு ஏற்பாடு ஃபுல்லா செஞ்சது செய்யார் எம்எல்ஏ, அன்றைய செய்யார் எம்எல்ஏ ராஜு. மற்றபடி கூவத்தூர்ல அந்த பகுதியில கவுன்சிலர் இருக்கக்கூடிய ஜெயமூர்த்தி அப்படிங்கிறதா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கு உள்ள அந்த ரிசார்ட்ஸுக்கு புதிதாக சமையல்காரர்களை கூட்டிட்டு சமையல் பண்றது. டெய்லியும் 3 வேளையும் அசைவமா, சைவம் தேவைப்படுற தனிப்பட்ட உரையில சைவமா. ஆமா, அதே நேரத்தில் அவர் கவுன்சிலர் அந்த ஜெயமூர்த்திக்கு தான் ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஃபுல் பவர். அது எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயம், சசிகலா சம்பந்தப்பட்ட விஷயம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு அவர் தானே தெரியும், எது இருக்குது, கூவத்தூர்ல எது இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அதனால கரெக்டா அதிமுக கவுன்சிலரே பிடிச்சி, அப்புறம் செய்யார் எம்எல்ஏ ராஜு 2 பேருமே பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஏற்பாடுகளும். இதுல இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவலா தெரியுது. அதாவது சினிமா தொடர்புடைய ஒரு எம்எல்ஏ அவருடைய செல்போன் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லி ஃப்ரீயா விட்டுருக்கிறாங்க. இதுதான் ஒரு பஞ்சு உட்காரு. இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏ செல்போனை பிடிங்கியாச்சு. ரைட், ஓகே, பிடிங்கியாச்சு. எல்லாம் பாதுகாப்பா வச்சாச்சு. யாரோடும் பேசக்கூடாது. சிசிடிவி கேமரா கம்ப்ளீட்டா ஆஃப்.
ஆனா சினிமா சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு எம்எல்ஏவுடைய செல்போன் மட்டும் பேசிக்கலாம், அவர் மட்டும் செல்போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி அனுமதிக்கப்பட்டு அப்புறம் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அப்ப இதுக்காகவே அவரை மட்டும் செல்போனை கொடுக்காம விட்டுருப்பாங்க போல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு சினிமா துறை தொடர்புடைய ஒரு எம்எல்ஏ அவருடைய செல்போன் மட்டும் ஆஃப் செய்யப்படாமல் அவர்கிட்ட மட்டும் செல்போனை கொடுத்துட்டாங்க. அந்த செய்யாறு எம்எல்ஏ ராஜு, மற்றபடி அங்க கூபத்தூர் கவுன்சிலர் ஜெயமூர்த்தி எல்லாம் ஏற்பாடு. அவங்க தான் 2 பேர் தான் எதா இருந்தாலும் உள்ள போறது வெளியே வர்றது, உள்ள போறது வெளியே வர்றது. அப்ப செய்யாறு ராஜு அவரு இறந்ததாக ஒரு தகவல் இன்னைக்கு போய் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல் போயிட்டு மற்ற இப்ப உயிரோடு இருக்கக்கூடியது கூவத்தூர் அந்த கவுன்சிலர் இருந்த ஜெயமூர்த்தி உயிரோடு இருக்கிறாரு. மற்றபடி அந்த சினிமா தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட தொடர்புடைய எம்எல்ஏவும் இருக்கிறார். 2 பேரும் விசாரிச்சோம்னா உண்மையிலேயே குறிப்பிட்ட திரிசா நடிகைகள் மற்றபடி எத்தனை நடிகைகள் வந்தார்கள் இல்ல வரவில்லையா, நடிகை கருணாசுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற பகிரங்கமான உண்மையெல்லாம் இது வரும். இல்ல போலீசார் கட்டாயமாக துருவி விசாரிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுல கருணா சொல்லியிருக்கிறார், யூடியூப் சம்பந்தப்பட்ட வகையில என் மேல அபாண்டமான பழி சுமத்தி இருக்கிறாங்க, அதாவது யூடியூப்காரர்கள் நடவடிக்கை எடுக்க விட அப்படிங்கிறாங்க. யூடியூப் என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில நியாயம் கேட்பாங்க, பேசுவாங்க. மற்றபடி அவங்களுடைய பெயர் எவ்வாறு அடிபட்டது, எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க, எத்தனையோ நடிகை இருக்கு. அதுல திரிஷாவை மட்டும் பேசுறாரு அந்த ஏவி ராஜு, கருணாசம் மட்டும் ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ விசாரிச்சு கட்டாயமா தெரியும். அவர்கிட்ட மட்டும்தான் செல்போனை அலோட் பண்ணிருக்காங்க. பாருங்க, செய்யாறு ராஜு அவர் இறந்து போயிட்டாரு விட்டுருங்க. மற்றபடி கூவத்தூர் எம்எல்ஏ ஜெயமூர்த்தி அந்த சினிமா சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ, ஆமா 2 பேரும் நல்லா அவரு செய்யாறு ராஜு அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க. 3 பேர் தான் உள்ள வர்றது வெளியே போறது. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அவர் மட்டும்தான் செல்போன்ல எதா இருந்தாலும் பேசுவார், மற்ற எல்லாருடைய செல்போன் ஆஃப். எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுதான் தகவல் கொடுக்கணுமா. அப்ப அது சம்பந்தமா பேசக்கூடிய சமயத்தில் ஆளாளுக்கு நடிகைகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவரே 150 துணை நடிகைகளை வரவழைச்சிருக்கிறார். பகிரங்கமான ஒரு பஞ்சத்தை ஒரு தகவலா இன்னைக்கு போயிட்டு பாருங்க, 150 துணை நடிகைகளை அந்த விசாரிச்சுக்கு வரவழைச்சிருக்கிறார். மிகப்பெரிய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா ஜெகதால கில்லாடியா பல விஷயம் நடந்தது. 150 நடிகைகள். அப்பா எதுக்கு? அதுல குறிப்பிட்ட சில நடிகைகள் 2-3 நாட்கள் தங்கி இருந்திருக்காங்க. எதுக்காக தங்கி இருக்கணும்? நடிகைகள் 150 நடிகைகள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு பிரச்சனை ஆயிருச்சு. எடப்பாடி சம்பந்தப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு தலைவர். என்னடா ஏவி ராஜா கட்சியை விட்டு நீக்கியாச்சு. நீக்கினது மட்டும் அந்த ஆள் வெளியே போய் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சமாளிக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அந்த அடிப்படையில் 150 எம்எல்ஏக்கள் எவ்வாறு வந்தாரு? சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணாம இருந்தா கட்டாயம் அதை தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அதன் தைரியத்தின் அடிப்படையில் தான் திரிஷா போன்றவர்கள், மற்றபடி நடிகை கருணாஸ் போன்றவர்கள் தைரியமாக நாங்கள் தலையிடவில்லை அப்படின்னு தைரியமா பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல இருக்கு. போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. இப்ப கேட்கக்கூடிய சமயத்தில் நடிகை கருணாஸ் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்ப நடிகை திரிஷாவே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமே. அப்ப போலீஸ் விசாரணை வரக்கூடிய சமயத்துல சிசிடிவி கேமராவை எதுக்கு ஆஃப் பண்ணி போலீஸாருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த ரிசார்ட்ட. அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி அப்ப மாட்டிக்குவாங்க. புரியுதுங்களா? அந்த தைரியத்தின் வெளிப்பாடு தான் நாங்கெல்லாம் அங்க ஒரு ரிசார்ச்சுக்கு போகவில்லை, எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி திரிஷாவும் கருணாசும் சொல்றாங்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இதுல இருக்கு. 150 துணை நடிகைகள் வரவழைக்கப்பட்டார்கள். அதுல சில குறிப்பிட்ட நடிகைகள் 2-3 நாட்கள் தங்கி இருந்திருக்கிறாங்க. சரி, தங்கி இருந்தாங்க, ரைட்டு. திருப்பும் அந்த 13 நாள் தங்கினால திருப்பியும் 2-3 நாள் தங்கி அனுப்பப்பட்டார்களாம். திருப்பியும் டிராவல் டெம்போ டிராவல்ஸ் போய் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஜெயமூர்த்தி செய்யாறு
ராஜு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான போக்குவரத்து சம்மந்தப்பட்டது. மற்றபடி இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ தான் ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. சரி, அப்போ டெம்போ 2-3 நாள் தங்க வேண்டியது, மற்றபடி எல்லாத்தையும் அனுப்பிட வேண்டியது. திருப்பி பழையபடி புதிதாக நடிகைகள், ஆமாம் துணை நடிகைகள், புதிதாக நடிகைகள், அப்புறம் துணை நடிகைகள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். புதிதாக எதுக்கு துணை நடிகர் வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மீண்டும் அனுப்பப்பட்டு மீண்டும் புதுசா வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்காக வரவழைக்கணும்? அந்த கூட்டமா எத்தனை பப்ளிக்கான நடிகர், எப்படிப்பட்ட ஒரு பிரபலியமான நடிகர் வந்து சென்றார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? போலீசார் வந்து துருவி விசாரிக்கக்கூடிய ஏவி ராஜு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுத்தாச்சு. மற்றபடி விசாரிக்க போறாங்க. போலீஸ் எப்படி விசாரிக்க போறாங்க? அவர் மன்னிப்பு திருப்பி கேட்க சொல்லிட்டாங்க திரிசா. இல்லாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு மான நஷ்டம் வேணும். எத்தனை சமூக வலைத்தளம் இருக்கு, அத்தனை சமூக வலைத்தளத்துக்கு உங்களுடைய மன்னிப்பு வார்த்தை வரணும் அப்படின்னு போட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ரைட்டு. இருந்தாலுமே வந்து விசாரணை இப்போ சொல்றாரு ஏவி ராஜு, சிசிடிவி கேமரா தான் ஆஃப் பண்ணியாச்சு இல்லையா? அந்த தைரியத்துல வந்து நடந்தது உண்மைதான் சொல்லி திருப்பி பல்ட்டி அடிச்சாரு. ஏன்னா அரசியல்வாதிகள் எப்படி வேணா பல்ட்டி அடிப்பாங்க. திருப்பி பல்ட்டி அடிச்சு பார்த்துடலாம்டா, சிசிடிவி கேமரா தான் ஆஃப் பண்ணிருக்குல்ல அப்படிங்கிறப்ப நம்ம கட்டாயமா மாட்ட மாட்டோம். ஏன்னா போலீஸ் கேட்பாங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய ரிசார்ட் வச்சிருக்கீங்க, என்னடா இது ஒரு சிசிடிவி கேமராவோட இல்லை, எதுக்காக நீங்க ஆஃப் பண்ணீங்க? அப்புறம் ஏவி ராஜு பேசுவாரு, சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணாம இருந்திருக்கு, நான் சொன்னது உண்மை அப்படிங்கிற ஒரு தகவல் அவர் அடிச்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு ரிசார்ட்டுக்கு சிசிடிவி கேமரா இருக்கணுங்க, இருந்திருக்கு, எதற்காக ஆஃப் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அது வந்து புதுச்சேரியிலிருந்து புது மது வகைகள்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. இதுல அந்த இருந்த 10 பெண் எம்எல்ஏ 3 அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 3 பேர் மேல மட்டும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, புதுசா படத்தை பார்க்கறது, அப்புறம் சமையல் அறைக்கு போய் இவங்கெல்லாம் சமையல் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. சின்னதா அந்த பெண்கள் இல்லையா, அவங்களாம் சமையல் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு தனியார் குடும்ப பாங்கு இருக்கும். அவங்களா போய் புதுசா படம் பார்த்து நேரத்தை கழிக்க வேண்டியது, மற்றபடி வந்து புதுசா சமையல் செஞ்சு சாப்பிட வேண்டியது, இதே போயிருக்கிறாங்க. ஆனா பெண் எம்எல்ஏக்கள், மற்றபடி இது ஆண் எம்எல்ஏக்கள், ஆண் அமைச்சர்களா வந்து சும்மா கொண்டாட்டம், ஆமா ஜால கில்லாடி வேலைகள் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா 13 நாட்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். புதுச்சேரி மதுவாக 150 நடிகைகள். இதை வந்து ஒரு பழைய முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏவை இன்னைக்கு பகிரங்கமாக சொன்னார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற அந்த கூவத்தூர் பழைய கவுன்சிலர் ஜெயமூர்த்தி வந்து இதெல்லாம் கேட்டோம்னா மறுத்துட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இதனுடைய ஏற்பாடு வந்து நாங்க வந்து செய்யார் ராஜுவும் நானும் தான் பண்ணணும். இன்னைக்கு வந்து செய்யார் ராஜு உயிரோடு இல்லை, 2 பேர் தான் பண்ணணும், மற்றதெல்லாம் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி அசிங்கம்லாம் நாங்க பண்ணவில்லை, அதுக்கு நாங்க துணை போகவில்லைன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த பிரச்சனை வந்து திமுகவுடைய ஐடி விங்குக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு லட்டு சமாச்சாரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப அற்புதமான ஒரு லட்டு சமாச்சாரம். ஏன்னு கேட்டா ஒரு ஆய்வு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக எடப்பாடி எப்படி ஒரு 8-7 தொகுதிக்கு மேல எம்பி சீட் கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிறது, அதுக்கு இன்னைக்கு வேட்டு வந்துருச்சு. இப்ப திமுகவுக்கு கொண்டாட்டம். 2017 கூவத்தூர்ல அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டாட்டமா இருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து இந்த ஏவி ராஜு வாய் வச்ச வகையில இன்னைக்கு திமுக ஐடிவிக்கு ரொம்ப கொண்டாட்டம். அவ்வளவு பகிரங்கமா அவர்கள் பலவிதமான தகவலை கோத்து விடுவாங்க இல்லையா? கட்டாயமா அது நிறைய வாய்ப்பு இருக்கு. திமுக இதை வந்து மிகப்பெரிய ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கிறதுதான் பகிரங்கமான உண்மை. இருந்தாலும் வந்து விசாரணைன்னு வரக்கூடிய சமயத்துல ஆதாரத்தை தான் பார்ப்பாங்க போலீஸார். சிசிடிவி கேமரா எதற்காக ஆஃப் பண்ணீங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு. ஆமா, அது பிரச்சனை விசாரணைன்னு வரக்கூடிய சமயத்துல அந்த ரிசார்ட், ஆமா விஜயபாஸ்கரன்
சி விஜயபாஸ்கருக்கு, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான நண்பருடைய ரிசார்ட்ல போலீஸ் விசாரணை பண்ணக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து கேள்வி கேட்கக்கூடிய சமயத்துல அந்த ரிசார்ட்டை பத்தி சொல்லிதான் ஆகும். என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதா தெரியும். அதுலதான் வந்து ஏவி ராஜ் வந்து மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா, இன்று மறுத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூவத்தூர் பழைய கவுன்சிலர் ஜெயமூர்த்தி சொல்வது உண்மையா பொய்யா, செய்யா ராஜி இல்லை நம்மிடத்துல மறைந்து விட்டார், அதனால அவரை பத்தி எந்த பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? அதன் அடிப்படையில இதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது கட்டாயமா போலீஸ் விசாரணை தெரியும். ஆனா ஒண்ணு, சிசிடிவி கேமராவை எதற்காக ஆஃப் பண்ணீங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, அதுதான் இன்னைக்கு டாலர் மில்லை விஷயமா. அதை வச்சு ஏவி ராஜை தப்பிச்சு கொள்ளலாம், அதை வச்சு போலீஸார் வந்து ரிசார்ட்டை லாக் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.